இது என்னன்னு தெரியுமா? இன்சுலின் இன்ஜெக்ஷன். இது உங்களுக்கு தெரியும். மாங்காய் பழம் அப்படி தானே? நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாங்காய் பழத்துக்கு என்ன பண்ணுறோம்னா ஒரு இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டு விட போகிறோம். போட்டுட்டு இந்த வீடியோக்கு கடைசியில் அது என்ன நேரத்தில் மாறுதுன்னு உங்களுக்கு காமிச்சு தர போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக ஒர்க்க பாருங்கள், ஓகேவா? இந்த உலகத்தில், தமிழ்நாட்டில் கிடையாது சரியா, இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டது இல்லை. யாருக்கா சரியா இருக்கா சொல்லுங்கள்? சரி தானே? நம்மகிட்ட ஒரு பெரிய மூட நம்பிக்கை. இப்போ ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே, என்னைக்காவது நாள் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க. கரெக்ட் தானே? நடைபயிற்சி மட்டும் பண்ணி ஏதாவது மாத்திரை நடத்தியிருக்காங்களா சொல்லுங்கள்? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணி யாராவது வெயிட்டு குறைச்சிருக்காங்களா சொல்லுங்கள்? நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதில் நடைபயிற்சி மட்டும் பண்ணி என்ன பண்ண முடியாது, எந்த மாத்திரையும் நடத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஒரு பேப்பரில் ஒன்று எழுதி வைங்க சரியா? இல்லை சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரையோ இல்லை இன்சுலினோ நடத்தியிருந்தா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணி பேசுங்க. இல்லை யாராவது வெயிட்டு குறைச்சிருந்தாலும் கால் பண்ணி பேசுங்க. சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டு வெந்தயம், ஆவாரம்பூ, மூக்கரட்டை கீரை, சிறு குறிஞ்சான் பொடி, இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். இப்போ கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இது எல்லாமே நல்லது தான். நான் என்ன கேட்குறேன், இதை சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த பேஷண்ட், சுகருக்கு மட்டும் இப்போ 4 மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட் இப்போ இன்சுலின் போட்டுட்ருக்காங்க. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, கருப்பு கவனி அரிசி, சிறு தானியம், மூக்கரட்டை கீரை, நடைபயிற்சி, யோகா, மெடிடேஷன். நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். அந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, உடல் பருமன், யூரிக் ஆசிட் பிரச்சனை, இது எல்லாத்தையும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். கடைசி தான் மாத்திரை. நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னு வைங்களேன், இந்த மாத்திரையும் இன்சுலினும் இல்லாமல் இன்னும் எத்தனை வருஷம், 50 வருஷம் ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு நான் சொல்லல, மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் சொல்லுது. அதுக்கு பேர் தான் அந்த புத்தகம் என்ன சொல்லுது, ரெமிஷன் இஸ் பாசிபிள். வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. உங்களுக்கு பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு யாருக்காவது உதவி பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேவ் பண்ணி வைங்க, நீங்களே போட்டு கேளுங்க, உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறமா சரியா?